ஹை டேஸ் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வேலூர் அணியிலேருந்து உங்கள் ஜெயந்தி செல்வம். இன்றைக்கி நம்ம வந்து மெகந்தி கோர்ஸ் தான் பார்க்குறோம். மெகந்தி வந்து 4th கிளாஸ் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் எப்படி போகிறது, ஹம்மிங் வச்சு, மேங்கோ டிசைன் வச்சு, ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு நம்ம எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம பார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே ஃபில் பண்ணுறதுலையும் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இடையில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பேசிக் கூட தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அட்லீஸ்ட் நம்ம வாசலில் எப்போவுமே டெய்லி கோலம் போடுற பழக்கம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கோலம் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கோலம் போட தெரிஞ்சாலே போதும், நம்ம மெகந்தி அழகாக பிடிச்சி நம்மளால் வரைய முடியும் அழகாக. ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த டிசைன் எல்லாம் போட்டு பழகம் பண்ணுங்கடியே ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக நம்மளால் நல்ல டிசைன் கொடுக்க முடியும். சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் போட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். இது வந்து லைட்டாக ஃபில்லப் பண்ணி ஷேடும் கொடுக்கலாம். நம்ம இந்த லீவ்ஸில் வந்து ஃபுல் ஷேடும் கொடுக்கலாம், லைட் ஷேடும் கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே நம்ம ஹம்மிங் கொடுத்து தான் கொடுக்குறோம். சின்ன ஹம் கொடுத்து தான் கொடுக்குறோம். இந்த ஹம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு மேங்கோ டிசைன். இதெல்லாம் வந்து நம்ம பார்டருக்கு போட்டாலோ இல்லை உள்ளே வந்து எதுனா ஃபில்லப் பண்ணாலோ இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக டிசைன் பண்ணும்போது தான் இதோட லுக்கே நல்லாயிருக்கும். நாலஞ்சு டிசைன் கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கத்துக்கு ஒரு டிசைன் போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கையும் நல்லா ஈஸியாக போடுறதுக்கு பழக்கம் ஆகும். நெக்ஸ்ட்டு டிசைன் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வரைகிறதுக்கும் வரும் நம்மளுக்கு. இது மாதிரி ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு சும்மா ஃபார்மாலிட்டி தான். இது ஒரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு நிறுத்திடாதீங்க. ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக ஒரு டிசைன் தான் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது எதுக்கு ஒரு பக்கம் போடணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு கை வந்து நல்லா ஈஸியாக வணக்கத்துக்கு வரும். போடுறதுக்கு எடுத்த உடனே நம்மளால் போட முடியாது இல்லையா? சிலர் கை கூட வலி எடுக்கும் கொஞ்சம் போட்ட உடனே. அது மாதிரி கை வலிக்காமல் நல்லா ஈஸியாக நம்ம போடணும் அப்படின்னா இது மாதிரி ஃபில்லாக போட்டு தான் நம்ம பழக்கம் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக போடுறதுக்கு வரும், நம்மளுக்கு கையும் வலிக்காமல் இருக்கும். இந்த ஃப்ளவர் மெகந்தி மேகம் இந்த டிசைன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள இடையில் நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்லாம். அதே மாதிரி பார்டர்லேயும் கொடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற பார்டரில் கொடுக்கலாம். நம்ம இங்கே மணிக்கட்டு பார்டரில் இந்த மாதிரியெல்லாம் பார்டராகவும் நம்ம தனித்தனி பேச்சு அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இது இதில் வேறு மாதிரி ஃப்ளவர் வந்து சென்டர் ஒரு 3 லீவ்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பார்க்க டிசைனு எல்லாமே நம்மளுக்கு லைனும் ஹம்பும் தான். அதுக்கு தான் சொல்கிறேன், மெயினாக லைனும் ஹம்பை நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம ஈஸியாக போடலாம். இது வந்து கடையில் வாங்கின கூணு தான், அதுதான் கொஞ்சம் ஸ்டக் பண்ணுது. இதே நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் உள்ள வந்து புள்ளி வந்து வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். இது வந்து இந்த பக்கம் அப்படியே 3 லீவ்ஸ் மாதிரியோ இல்லை மாங்காய் மாதிரியோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நம்ம பார்டரில் போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து சும்மா லைட்டான டிசைன் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் எதுவுமே நல்லா வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ராக்டிஸ் தான். நம்ம ஃபீல்டில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். எல்லாத்துக்குமே லைன்ஸ் சம்பு தாண்டிய நீங்கள் இதை போட்டு உங்கள் மனசில் என்ன கற்பனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸு லீவ்ஸு மேங்கோஸு என்ன ஒன்றா டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப அழகாகவே இருக்கும். இதெல்லாம் உள்ளே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை லைட்டாக ஷேடிங்கும் கொடுக்கலாம். எப்படி வேணால் நம்மளோட கற்பனையை வச்சு தான் நம்ம என்ன ஒரு டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ டிசைன் போட்டிருக்கேன். ஆனால் பேக் சைடு பாருங்கள் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ண என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.